ஹலோ சொல்ஜர்ஸ். மார்வல்ல ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலும் இதுல பயங்கர ஆன்டி ஹீரோவான ஒரு ஹீரோ தான் நம்ம டெட்பூல். டெட்பூல் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 2 படம் வந்திருந்தாலும் தலைவனுக்கு அப்படின்ட்டு பெஸ்டான கேம் அப்படின்ட்டு இருக்கிறது ஒண்ணு கண்ணே கண்ணு தான். அதுதான் இந்த டெட்பூல் கேம். டெட்பூல் கேம் பாத்தீங்க அப்படின்னா 2013 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேம் தான் ஏகப்பட்ட பேர் போன வாட்டி போட்டிருந்த போல்ல செலக்ட் பண்ணிருந்தீங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தீங்க. அதான் வீடியோ பார்க்க போறோம். ப்ரோ எப்பயோ போனாச்சு, அப்புறம் இவங்க கழிச்சு வீடியோ போறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்ட்டான். அதே ஸ்பைடர்மேன் போட்டு கரெக்டாக டைம் தான் எக்ஸாம் வந்துருச்சு. அதனால் பாப்பா எஸ்கேப் போயிட்டீங்க. ஸோ அந்த ஒரு காரணம் தான் எக்ஸாமை முடிச்சுட்டு வாங்கிட்டு இப்போ முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கேன். இந்த ஷோவை ஷோ சும்மா கிடையாது. இப்போ ஷோ பண்ணுறது பயங்கரமாக செலவில் ஆகுது. அதெல்லாம் பண்ணால் மறக்க வீடியோ பாதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுறீங்க. முடிஞ்சா சூப்பர் தேங்க்ஸ் போட்டு விடுறீங்க. எனக்கு இல்லை, வீட்டுக்கு காசு இல்லை, அவ்வளோதான். வேறு காசு தரலாம் ரீட் பண்ண சண்டை போட்டுருக்கேன். இந்த வீடியோ விட கடனை தான் பண்ணி கொடுத்துருக்கேன். முதல்ல காசை விட்டுக்க, இல்லை அவங்கள வெட்டிடுவோம் பார்த்துக்க. போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரும் டெட்பூல் ஃபேன்ஸோ மக்கள் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேம் காணொலியை பார்க்கறதுக்கு, கேம் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கமல்சாமி ஜிட்ஸ் கேட்டேன். கதையோட தொடக்கத்தில் டெட்பூல் தன்னோட அப்பார்ட்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அந்த டைம் அவருக்கு ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் வந்தது. அதுல ஒண்ணுதான் ஒரு கேம் டெவலப்பர் ஸ்டுடியோவோட சிஇஓ பேசின ஒரு ரெக்கார்ட். டெட்பூல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னை பத்தி ஒரு கேம் டெவலப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹை மூன் ஸ்டுடியோ அப்படின்ற கம்பெனி கிட்ட தலைவன் கேட்டிருக்கான். ஆனா தலைவன் அமைச்ச ப்ரொபோசல்ல ஏகப்பட்ட ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்ட்டு இவங்களாம் கேம் செய்ய முடியாதுன்ட்டு மூஞ்சாச்சவே சொல்லிடுறாங்க அந்த கேம் கம்பெனியோட சிஇஓ. இல்லாம திருச்சி எழுதி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் காண்டாகி போன நம்ம தலைவன் டெட்பூல் எனக்காடா க்ளோஸ் பண்ற கேட்டு விக்கிறா உனக்கு வேட்டு அப்படின்ட்டு தலைவன் ஏற்கனவே சேஃப்டியா பாம் வச்சுட்டான். அப்பார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டு இருந்தான். நீங்க நோ சொன்ன உடனே தலைவன் அவன் வச்ச பாம்ல உணவு மொட்டை விடிக்க வேணான்னு சொன்ன கேம் கம்பெனியோட ஓனரு அர்ஜென்டா ஸ்கிரிப்ட் அனுப்பி வைக்கிறேன், உடனே கேம் ஆரம்பிச்சலான்ட்டு டெட்பூலுக்கு அவன் போன் பண்றான். சரியான நேரத்துல கவர்ச்சி உடையோட ஒரு பொண்ணு கையில அவங்க ஸ்கிரிப்ட் அமைச்சு வைக்க தலைவன் டெட்பூலும் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கிறுக்கி வைக்கிறான். ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்ட்டு கண்டபடி தெரிக்க இங்க இருந்தா இந்த கேம் கதையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் அவர் சம்பந்தமே இல்லாம ஒரு பவுலிங் காஸ்டலுக்கு காத்துச்சிட்டு இருந்தாரு. அதன் பிறகு டெட்பூல் சான்ஸ்வைட் அப்படின்ற கரப்டட் மீடியா ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஆளை போட்டுறதுக்காக அவனோட பில்டிங்ல இருந்திருந்தாரு. அவனோட ஆளுங்க ஒருத்தரையும் டெட்பூல் போட்டு தள்ளிட்டு அவனை கொல்றதுக்காக இடத்துக்கு போக அவன் சட்டையை பிடிச்சி நான் சொல்ற கேள்விலாம் பதிலாக சொல்லு என்ன போட்டு தள்ளுறான் அப்படின்ட்டு டெட்பூல் அவனை போட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க தின்னு கண்ணாடி உடஞ்சி 2 பேரும் மேல கீழே குதிச்சிடுறாங்க. கீழே விழும்போது டெட்பூல் அவனை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு அவன் டெட்பூல் ஆரம்பத்துல பலூன் காஸ்ட்ல காத்தடிச்சு இருந்தார் இல்லையா, அதுலயே விழுந்துடுறான். இந்த விஷயம் டெட்பூலுக்கு ரொம்ப ஜாலியா இருக்க திரும்ப டெட்பூல் அதே விஷயத்த பண்ணி தேவையில்லாம இந்த கேமோட பட்ஜெட்டை அதிகமா வளர்த்து விட்டுறாரு. இதனால காண்டாகி போன இந்த கேமோட கம்பெனியோட சிஇஓ ஆன பீட்டர் டெட்பூல் நிறுத்திக்க அப்படின்ட்டு அவனை போனை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தான். பட் அதே நேரத்துல தான் யாருன்னு தெரியாத 2 பெண்கள் டெட்பூல் அடிச்சு போட்ட ஆள அங்க இருந்து அவருக்கே தெரியாம கூட்டு போறீங்க. இதனால காண்டான டெட்பூல் எங்கடா அவனை தூக்கிட்டு போறீங்க அப்படின்ட்டு அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாரு. ஆனா டெட்பூலுக்கு இடைஞ்சலா ஆர்க்லேண்ட் அப்படின்ற 2 பொண்ணுல ஒரு பொண்ணு இவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. டெட்பூலும் கஷ்டப்பட்டு அவரோட சண்டை போட்டு அவ கதையை முடிச்சுட்டு இவன் எங்க போனா அப்படின்ட்டு தேடி போறார். பாலன்சகர் இன்னொரு பொண்ணும் டெட்பூல் அட்டாக் பண்ண வெர்டிகோ அப்படின்ற இந்த பொண்ணு டெட்பூலை மயக்கி கீழே தள்ளிடுது. தப்பி தவறியோ தெரியாம அவர் பாதாளத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க சான்ஸ்வைட் இடத்துக்கே வந்துடுறாரு. அதெல்லாம் டெட்பூலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சான்ஸ்வைட் ஒர்க் பண்றது சினிஸ்டர் அப்படின்ற மிகப்பெரிய வில்லன் கிட்ட. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு டெட்பூல் ஒட்டி கேட்க சான்ஸ்வைட் மூலியமா தனக்கு தேவையான வேலை முடிஞ்சதுனால மிஸ்டர் சினிஸ்டர் சான்ஸ்வைடை அங்கேயே போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்த டெட்பூலுக்கு ரொம்பவே காண்டாயிடுது. நான் கொல்ல வேணவன இன்னும் கொண்டாடுங்க, அதனால கான்டாக்ட் பண்ண எனக்கு கிடைக்காது, என் சாப்பாடுல மண்ணாலி போட்டானுங்க அப்படின்ட்டு மிஸ்டர் சினிஸ்டர்னால சம காண்டாடுறாரு நம்ம டெட்பூல் தலைவர். இதனால டெட்பூல் கோபத்தோட அங்க நுழைஞ்சி நீங்க பணம் முட்டாள்தனத்தால எனக்கு வர வேண்டிய பணம் போயிடுச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரைட்ல இருந்தால சுட்டுட்டு லெஃப்ட்ல அடிச்சுட்டு சினிஸ்டரை கொல்லலாம் அப்படின்ட்டு டெட்பூல் துப்பாக்கி நீட்ட சினிஸ்டர் சிம்பிளா டெட்பூல ஒரே நடுல வெடிக்க வெடிச்சிட்டு அங்க இருந்து பிளாக் பஸ்டர்ன்ற தடியனோட அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். டெட்பூல் அந்த இடத்துலயே வாங்கிடுறாரு.
டெட்பூல் கண் விழிக்க அவருக்கு எதிரில் கவர்ச்சியான 2 எக்ஸ்மென் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டே டெட்பூல் பயங்கரமா ஜொல்லி விட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வருதான் நம்ம உல்வரின். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். உல்வரின் அவர்கிட்ட சினிஸ்டர் தூரத்தை அழிக்க போறான், நம்ம தடுத்து ஆகணும், என் கூட ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு டெட்பூல் கிட்ட அவர் ஹெல்ப் கேக்குறாரு. டெட்பூல் எடுத்த உடனே அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன், நான் வரணும்னா உங்ககிட்ட வண்டியை ஓட்ட விடுங்க அப்படின்ட்டு டெட்பூல் குழந்தை மாதிரி அடம் பிடிக்க உல்வரினுக்கு வழி இல்லாம எக்ஸ்பேனோட பிளாக் பேர்ட் விமானத்தை அவங்ககிட்ட கொடுத்துடுறாங்க. பட் தலைவருக்கு சரியா வண்டி ஓட தெரியாம பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய பிளைட் ஊர் பஸ் மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு கடைசியா அவங்க போக வேண்டிய ஜங்ஷன் இடத்த கரெக்டா போயிட்டு தப்பா இடிச்சிருது. விமானம் விழுந்ததுனால அங்க இருந்த எக்ஸ்மேனோ உள்ளனோ மயங்கி விழுந்துடுறாங்க. பட் அந்த இடத்துல தான் கரெக்டா வந்து சேர்றாரு. கேபிள் ஒரு கால பயணி மிஸ்டர் சினிஸ்டரை தடுக்கணுன்றதுக்காக தான் தலைவன் வந்திருக்கான். விஷயம் ரொம்ப சீரியஸ், மிஸ்டர் சினிஸ்டரை எப்படியா தடுத்தாகணும் அப்படின்ட்டு தலைவன் பல மாடல்ல பல விஷயமா டெட்பூல் கிட்ட சொல்லி வைக்கிறாரு. பட் டெட்பூலை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. முதல் தடவை சொல்லும் போது தலைவன் தலை சுட்டுக்கிட்டு மயங்கி விழுந்துடுறான். இதனால நான் சொல்ற இடத்துல ஒரு கவர்ச்சியான பொண்ணு இருக்குன்னு போய் சொல்லி தலைவரை வர வைக்கிறான். அப்ப என் தலைவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாலும் டெட்பூலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவன் இப்படிலாம் சொன்னா வேலைக்கு ஆக மாட்டான், வேற மாதிரி தான் சொல்லணும் அப்படின்ட்டு அங்க ஒரு டவர் இருக்கு, அங்க மட்டும் போயிடாத, எக்காரத்து கொண்டோம் அங்க மட்டும் போயிடாத அப்படின்ட்டு கேபிள் சொல்ல, நீனே என்ன சொல்றது, நான் தான் செய்வேன், அங்கதான் போய் தீருவேண்டா போவேண்டா அப்படின்ட்டு டெட்பூல் அங்க இருந்து அடாவடியா கிளம்பிடுறாரு. அங்க போனதான் தெரியுது அங்க இருந்து வேற யாரும் இல்ல, மிஸ்டர் சினிஸ்டர் அப்படின்னு. அங்க இருந்த கண்ட்ரோல்ல டெட்பூல் கண்டபடி கண்ணதை அமுக்கி விட திடீர்னு அவன் மேல கலர் கலரா ஏகப்பட்ட மின்சாரம் பாய ஆரம்பிச்சுது. இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு அப்படின்ட்டு டெட்பூல் மாத்தி மறுபடியும் அமுக்க அந்த மிஷின் ஓவர்லோட் ஆகி டக்குன்னு வெடி சதிடுது. செத்தண்டா மிஸ்டர் சினிஸ்டர், இதெல்லாம் கதை முடிஞ்சுதுடா, இவெல்லாம் ஒரு ஆளே அப்படின்ட்டு டெட்பூல் கெத்தா நின்றுகிட்டு இருக்க போடுற இன்ட்ரடியூஸ் சீன் அப்படின்ட்டு டெட்பூல் கெத்தா சொல்லிட்டு இருக்க கேபிள் அங்கதான் உண்மையை சொல்லியிருந்தான், இது மிஸ்டர் சினிஸ்டர் கிடையாது, இதனோட கோன் அப்படின்ட்டு. மிஸ்டர் சினிஸ்டர் தடுத்தாகணும், இதனோட கோன் தான், உண்மையான ஆள் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் தடுத்தாகணும் அப்படின்னு கேபிள் சொல்லிக்கிட்டு இருக்க டெட்பூலுக்கு மறுபடியுமே அவன் சொல்ல போர் தான் அடிக்க ஆரம்பிக்குது. எப்படா வழியை கொண்டு வரலாம் நினைக்கும் போதுதான் டெட்பூலுக்கு டாக்கோஸ் அப்படின்ற சாப்பாடு பிடிக்கும் அப்படின்றது தெரிய வருது. அச்சே, டாக்கோஸை விட தலைவனுக்கு விளம்பரத்தில் இருக்கிற சம்மந்தான்ற படம் தான் ரொம்ப பிடிக்கும். உலகம் அழிஞ்சிச்சுன்னா கூட சேர்த்து அதுவும் அழிஞ்சிரும், டாக்கோஸ் அப்படி யாரும் வர மாட்டாங்க, பிசினஸை மூடுறாங்க அப்படின்ட்டு. டாக்கோஸை காப்பாற்றணும்னா உலகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னா சினிஸை அழிக்கணும் அப்படின்ட்டு கேபிள் சொல்ல அப்பதான் டெட்பூல் அவளோட வழிக்கே வராரு. மிஸ்டர் சினிஸ்டரை தடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணியிருந்தாலும் இங்கேருந்து தப்பிச்சு போறதுக்கு இவங்கிட்ட சரியான விமானம் இல்லை. அதனால அங்க உடஞ்சி கிடக்குற சென்டினல் ரோபோட்ஸை நமக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணி அது ஒரு ஃபிளைட்டா யூஸ் பண்ணலான்ட்டு 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதனாலேயே 2 பேரும் சேர்ந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம தலைவன் டெட்பூல் மட்டும்தான், நான் தான் அவனை தடுப்பேன், நீ தேவையில்லை அப்படின்ட்டு கேபிளை கழட்டி விட்டு தலைவன் வந்து எஸ்கேப் போயிடுறாரு. டெட்பூல் அங்கிருந்து பறந்து போயிட்டு இருக்க இதுக்கு மேல கட்சி வைக்கிறதுக்கு இந்த வீடியோ கம்பெனி கிட்ட பட்ஜெட் எல்லாம் போயிடுது. ஏன்னா டெட்பூலே வேற வழி இல்லாம கையிலே கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. டெட்பூல் ஆகாயத்தை பறந்துகிட்டு இருக்க திடீர்னு அவர் எதிரில எக்ஸ்மேன் சேர்ந்த ரோக் பறந்து வந்துகிட்டு இருந்தா, அது ரோக் தானே, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு டெட்பூல் பார்த்துட்டு இருக்க நேரத்திலேயே ரோக் அவர் மேல மோதிடுறா. 2 பேரும் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல விழுந்திருக்க மிஸ்டர் சினிஸ்டரோட ஆள் அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். டெட்பூல் அதை பார்த்துட்டு அப்படியே காப்பாற்றணும் அப்படின்ட்டு டெட்பூல் அங்க போயிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்டில மிக முக்கியமா டெட்பூலுக்கு பிடிச்ச மாதிரியே பெரிய மனசு கொண்ட ஏகப்பட்ட பெண்கள் அந்த பார்ட்டில இருந்திருந்தாங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு பயங்கர கவர்ச்சியா இருந்தனால டெட்பூல் பயங்கர ஜாலியா இருக்காரு. ஒவ்வொரு ஃபிகரையும் பயங்கர சைட் அடிக்கிறாரு. ஆனா அங்கிருந்த ஒரு பொண்ணு டெட்பூலே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தலைவனை பார்த்து எப்படி டார்லிங் அப்படின்ட்டு அந்த பொண்ணு தலைவனுக்கு பழிங் கிஸ் கொடுக்க தலைவனும் வாங்கி அந்த கிஸ்ஸை வாங்குற நேரத்துல தான் தலைவனுக்கு ஒரு உண்மையை புரிய வருது.
இங்கதான் தலைவனுக்கு புரிய வருது அந்த பார்ட்டி எல்லாமே இல்யூஷன் அப்படின்ட்டு. மிஸ்டர் சினிஸ்டரோட ஆள் எதிரிங்க ரோகை தூக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்க டெட்பூல் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாரு. தலைவங்க தேடி போனது ரோகோ தான். ஆனா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மிஸ்டர் சினிஸ்டர் அவர் கண்ணில் பட்டுறான். இந்த ஒரு காலத்துல தலைவன் அங்கிருந்து அடியாளுங்கள ஒஸ்திப்பட சிம்பு மாதிரி ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு தலை உள்ள புகுந்து சினிஸ்டரை கத்தி எடுத்து ஒரே குத்தா குத்திடுறாரு. ஓகே, மிஸ்டர் சினிஸ்டர் செத்து போயிட்டான், பெரிய வேலை முடிஞ்சுட்டு டெட்பூல் ஜாலியா இருக்காரு. பட் இதுல சோகம் என்ன அப்படின்னா இதுவுமே மிஸ்டர் சினிஸ்டரோட க்ளோன் தான். இதனால காண்டாயி போன தலைவன் நாம வந்தது ரோக காப்பாத்துதான், அந்த வேலையாவது பார்க்கலான்ட்டு ரோக காப்பாத்தாக தலைவன் கிளம்பியிருந்தான். அந்த நேரத்துல ரோக அந்த இடத்துல கட்டி வச்சிருந்தானுங்க. தலைவன் தான் எதிர்க்க அத்தனை பேரையும் பட்டு பட்டு போட்டு தள்ளிட்டு ரோக எப்படியோ காப்பாத்துறாரு. பட் அந்த நேரத்துல ரோகுக்கு சுத்தமா சக்தி இல்லாம ரொம்ப டயர்டா இருந்தா. இந்த ஒரு காரணத்தினால தன்னை தொட்டு தன்னோட சக்தி எடுத்துக்க அப்படின்ட்டு ரோகு கிட்ட டெட்பூல் பேசிக்கிட்டு இருக்க. ரோகோட மியூட்டன் பவரு ஒருத்தர் தொடர்றது மூலியமா அவன் சக்தியை இழுத்துக்கிறது. இவன் சக்தியே இல்லாம ரொம்ப டயர்டா இருந்தனால டெட்பூல் தொட்டு அநியாயத்துக்கு சக்தியை இழுத்துடுறா. இதனால தலைவன் சக்தியே இல்லாம கவுந்தடிச்சு பத்துறாரு. சத்தியமித்ரா குடிங்கோ தெம்பா இருக்கு. டெட்பூலோட சக்தியை இழுத்ததுனால அவர் பவரையும் தாண்டி ரோகுக்கு டெட்பூலோட குணாதிசயங்கள் மொத்தமா வந்துருது. டெட்பூல் மயங்கி கிடக்கிறதுனால முன்னாடி வந்த எதிரிகளை ரோக் அடிச்சு வீழ்த்திக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தலைவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ரோக் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு தான் கிட்ட இருந்த பாம அவங்க கூட தூக்கி போட அந்த நேரத்துல எங்க இருந்தோ வந்த டெட்பூலோட டாக்கு அந்த பாம பால் நினைச்சுக்கிட்டு தலைவன் கட்டி அதுல வந்து கொடுத்துருது. தலைவனும் இது யாரா உள்ள விட்டுறதுன்ட்டு கவலைப்பட்டிருக்க நேரத்துல அந்த பாமும் டம்மான்னு வெடிச்சிருது. இந்த காட்சியில் எந்த நாயையும் துன்புறுத்தவில்லை. குறிப்பு, எந்த நாயையும். பாம்பு அடிச்சனால தலைவன் ரெண்டா வெட்டிக்கிட்டு விழுந்து கிடக்க அங்கிருந்து டைரக்டா அவர் டெத்துக்கிட்டே போயிடுறாரு. டெத் அப்படின்றது ஒரு காஸ்மிக் என்டிட்டி. இந்த பிரபஞ்சத்துல யார் இருந்தாலும் எல்லாரும் உயிருமே இவகிட்ட தான் வந்து அடங்கும். அதனால அவ மிஸ்டர் சிஸ்டர் பண்ண ஏதோ ஒரு வேலையால பிரபஞ்சத்துல இறந்து போன உயிர்கள் என்கிட்ட வராம எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் காப்பாத்தி விட்டுட்டு டெட்பூல் கிட்ட ஹெல்ப் கேட்கறா. டெட்பூல் வர வழி இல்லாம அவ தன்னை காலையில் நினைச்சுக்கிட்டு தலைவன் வேலை செஞ்சு கொடுக்குறான். பட் பொதுவா காலையில் என்ன பண்ணுவாங்க, வாஸ் காரியம் கொஞ்சம் கழட்டி விடுவாங்க. அதான் இவ்வளவு பண்றா. காரியம் முடிஞ்ச உடனே தலைவனை கழட்டி விட தலைவனும் திரும்பி சோழனுக்கு வந்துடுறாரு. தான் விட்ட பழைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுதான் மிஸ்டர் சினிஸ்டரை அழிக்கிறது. டெட்பூல் சரியா அவர் எங்க வரணுமோ அதே இடத்துல இருந்திருந்தார். அதுதான் மிஸ்டர் சினிஸ்டர் பதுங்கி இருக்க ஜெனுஷியான்ற இடம். அந்த இடத்துல எக்ஸ்மேனை சேர்ந்த மத்தாலும் வந்து இருந்தாங்க. உள்வரின் கொஞ்சமாவது மெச்சூர் ஆயிரு அப்படின்ட்டு டெட்பூலுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. பட் நம்ம தலைவன் டெட்பூல் எல்லா விஷயத்தையுமே ஜாலியா பண்ற மாதிரி சினிஸ்டர் அழிக்கவும் ஜாலியா கிளம்பிடுறாரு. அங்கிருந்து எக்ஸ்மேன் டீமுக்கு வழியை காமிச்சிட்டு தலைவன் சரியான இடத்தை நோக்கி பாய்ச்சிட்டு இருக்க பாதுகாப்பு இருந்த மத்தாக்களை போட்டு தள்ளிட்டு மிஸ்டர் சினிஸ்டர் எங்க இருப்பானோ அந்த இடத்துக்கு போறாரு. தலைவன் ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்க. Welcome to Loserville. Population, you. சரியா அந்த இடத்துல தான் மிஸ்டர் சினிஸ்டர் இருந்தான். பட் அங்க இருந்து ஒருத்தன் இல்ல, மொத்தம் 4 பேரு. 4 பேர்ல யாரு ஒரிஜினல் தெரியாம டெட்பூல் ஒவ்வொருத்தரையும் போட்டு இருக்க. இங்கதான் மொத்த பேரையும் கொண்டதுக்கு அப்புறம் கரெக்டா தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸ் வர போலீஸ் மாதிரி எக்ஸ்மேன் டீம் கரெக்டான இடத்துக்கு வந்து சேருது. எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா என்னப்பா நீட்டு டெட்பூல் பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் உண்மையான மிஸ்டர் சினிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். டெட்பூல் மேலாம பயங்கர காண்டா இருக்கான். உன்னை விட மாட்டேன், உன்னுடைய கொள்றான்ட்டு உண்மையான மிஸ்டர் சினிஸ்டரே அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். எக்ஸ்மேன் டீம்ல இருந்த ஒவ்வொருத்தரையும் அவன் ஃப்ரீஸ் பண்ணி வீழ்த்திட்டு இருக்க. டெட்பூல் மட்டும் கூலா ஒரு வழியா கொல்லவனைய வந்துட்டான் பாட்டு தலைவன் ஜாலியா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாரு. மிஸ்டர் சினிஸ்டர் கோமா டெட்பூலை திட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா இங்க வந்து நில்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு சரியான நேரத்துல வந்து நிக்க வைக்கிறாரு. கரெக்டா அவனும் தான் என்ன பண்றோன்னு தெரியாம வந்து இருக்க. டெட்பூல் பாஸ் டிராவல் பண்ண சென்டினோட கால் கரெக்டா மேல விழுந்து மிஸ்டர் சினிஸ்டர் மொத்தமா காலி ஆடுறான். டெட்பூல் ஜாலியா முடிஞ்சதுன்னு சொன்னாலும் இவனும் ஒரிஜினல் தானா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்ட்டு தலைவனுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. கரெக்டான நேரத்துல தான் கேபிளும் வந்து இவன் தான் ஒரிஜினல் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ண எஃபாடி வேலை முடிஞ்சுட்டு தலைவனும் சந்தோஷப்படுறான். கரெக்டான நேரத்துல தான் இந்த கேமும் முடியுது. இந்த மொத்த கேமையும் டெட்பூல் விளையாடி பார்த்துட்டு இது பயங்கரமான கேம் ஓடிட்டு தலைவன் என்ஜாய் பண்றான். காரணம் இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தது டெட்பூல் வாழ்க்கையில் அந்த சம்பவம் கிடையாது. டெட்பூல் தனக்காக உருவாக்கின வீடியோ கேம் தான். இது டார்மா டக்கருன்ட்டு தலைவன் ஜாலியா இருக்கும் போது தான் கரெக்டா அவருக்கு போன் வர இந்த கதையும் இதோட முடியுது.
ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து டெட்பூல் கேம்ஸ் பார்த்துருப்போம். அடுத்த வாரம் என்ன கேம்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறத வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு அதிகமாக ஓட்டு வந்துருதோ கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஓகேவா? பாடி ஸ்பைடர்மேன் 1 போட்டு 2லாம் போகலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து போனவே சரி வியூஸ் போகலை. வியூஸ் வச்சு தான் வந்து காசு வரும். வியூஸே போகல அப்படின்னா அது ஒன்றுமே வராது. ஒன்றுமே வரலண்ணா எயிட்டரே காசு தர முடியாது. எயிட்டரே காசு தர முடியலண்ணா ஷோவே ரன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வந்து நீங்கள் கேட்குறீங்களா, ஆசை கேட்குறீங்களா, இது போடு அது போடுன்ட்டு, அதுக்கேற்ற வந்தால் நானும் போட முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்த என்ன வீடியோ போகலாம் அப்படி காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அதை கண்டிப்பாக எடுத்து போலில் வைக்கிறேன். போலில் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கிறேன். பாய்.